பாஸ்டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அதாவது இன்னைக்கு சட்டசபையில் சமீப காலமாக, அதாவது எப்பெல்லாம் நிதி அறிக்கை தாக்கல் செய்ய ஆரம்பித்தாங்களோ அதிலிருந்து நடக்கக்கூடிய சமாச்சாரங்கள், அதை பற்றி விரிவாக நம்ம கேட்கலாம் அப்படின்னு சொல்லி மதிப்பிற்குரிய சேவை சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? சரி, ஓகே. நிதி அறிக்கையை தாக்கல் செய்திருக்கிறாங்க. அந்த நிதி அறிக்கை தாக்கல் செய்ததுக்கு பிறகாக ஒவ்வொரு துறையை சார்ந்ததும் ஒவ்வொரு நாளும் பேசுகிறாங்க. ஒவ்வொருத்தராக ஒவ்வொரு அமைச்சர்களாக எழுந்து பேசுகிறாங்க. இந்த ஆப்போசிட்டில் பேசக்கூடிய எதிர்க்கட்சி என்று சொல்லக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் அவங்க எல்லாருமே நகைச்சுவையாக பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் நகைச்சுவையோடு சேர்ந்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களையும் சிரிக்க வைக்கிறாங்க. இதெல்லாம் என்ன நடக்குது? உண்மையிலேயே அவங்க என்ன நோக்கத்தோடு அங்கே செயல்படுறாங்க? ஜோக்கர்ஸ் மாதிரி தானே பேச முடியும். இல்லை, ஜோக்கர் மாதிரி பேசுறதுன்னா அப்போது நீங்கள் எதிர்க்கட்சியாக செயல்பட வரல. இல்லை, ஜோக்கர் மாதிரி தானே பேச முடியும். எதிர்கட்சி ஜோக்கராக இருந்தால் ஜோக்கர் மாதிரி தான் நம்மளும், ஆளுங்கட்சி ஜோக்கராக இருந்தால் எதிர்கட்சி ஜோக்கர் மாதிரி தான் பண்ணி ஆளுங்கட்சி ஜோக்கர்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு பதில் வர மாட்டேங்குது. இல்லைங்க, நான் என்ன சொல்றேன்னா, கூட்டத்தில் எனக்கு என்ன தோணுதுன்னா, சீரியஸாக பேசுனதுனால நிறைய பிரச்சனைகள் வருது. உதயநிதி அவர்களை அரெஸ்ட் பண்ணுற லெவலுக்கு இருக்கிறாங்க அப்படின்னா நாம பேசினா ஏமாத்துறோம், நம்மளையும் பண்ணிடுவாங்களோன்னு பயந்துட்டாங்களா? யாரு? திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாம் கொஞ்சம் அதுக்காக ரொம்ப இறங்கி பேசணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா? அதாவது முதல் நாள் ரொம்ப சீரியஸாகவே கேள்வி கேட்டாங்க. காவிரி விவகாரத்தில் ஏன் அனைத்து கட்சி கூட்டம் போடலைன்னா, இங்கேருந்து ஒரு அமைச்சர் காமெடியா, நாங்கள் தான் எம்பி கூட்டம் நாளைக்கு போட்டிருக்கோமே, காவிரி விவகாரத்தில் ஏன் போடலை அப்படின்னு சீரியஸாக கேட்டேன். அதான் எம்பி கூட்டம் டீலிமிட்டேஷன் போட்டிருக்கமேன்னு மறுபடியும் வருது. இந்த பிரகாஷ் ராஜ் கூப்பிட்டு தண்ணி நான் பேசுறதோட புரியுதாடா அப்படின்னு அடிப்பார்ல, அந்த மாதிரி எதிர்கட்சிக்கு ஒரு மனநிலை வந்துருச்சு. அப்போ அடுத்த இன்னொரு கேள்வி கேட்குறாங்க, விவசாயிகளுக்கு ஸ்பெஷல் பேக்கேஜ் எப்போ கொடுப்பீங்க? முதலமைச்சர் அவர்கள் ஏதாவது எதிர்கட்சி சொன்னாங்க, அதெல்லாம் ஏற்கனவே கொடுத்துட்டாங்க, நியூஸ் பேப்பர்லாம் படிக்கிறாங்களா இல்லையான்னு பெருசாக ஸ்கோர் பண்ண மாதிரி இருந்தார். உதயநிதி எந்திரிச்சு, ஐயோ இவங்க மத்தியில் பொழப்பு நடத்துறது அப்படின்னு டென்ஷன் ஆகி அதை வெளியே சொல்லாமல், நான் கேட்டது ஸ்பெஷல் பேக்கேஜ், இவர் சொல்றது வேற, அது காலங்காலமா எல்லாரும் கொடுத்துக்கிட்டு இருக்காரு, ஸ்பெஷல் பேக்கேஜ் எங்கேயா அப்படின்னு பதிலாக காணும். அடுத்த நாள் வெளியில வருது எல்லா ஸ்பெஷல் பேக்கேஜ். அப்போ புரிஞ்சுக்கிட்டாங்க, ஓகே அப்போ நாமளும் இப்படிதான் பேசணும். நாம ₹1 கொடுத்தா மத்திய அரசாங்கம் ₹40 கொடுக்குதுன்னு ஆதவர்ஜுனா சொல்றாரு. ₹1 கொடுத்தா ₹40 மத்திய அரசாங்கம் தருதுன்னா இந்நேரம் நம்ம அமெரிக்கா மாதிரி இருந்திருப்போம். இந்நேரம் அமெரிக்காவே ஓவர்டேக் பண்ணியிருப்போம் அப்படி கொடுத்தா. அப்புறம் எதிரிலேருந்து என்ன இளவு ₹40 அப்படின்னு, சாரி 25 பைசா அப்படின்னு திருத்துறாரு. அப்புறம் மரிய வில்சன் திடீர்னு டென்ஷன் ஆகி, எனக்கு இப்படிதான் வரும், அன்புமொழி, ஆதரமொழி, கனிமொழி அப்படின்னு பேசிட்டு இருந்தாரு. ஐயோ, கனிமொழிங்கிறது அவங்க இதில் அமைச்சர்கள் இல்லை, பின்னாடி ஒரு எம்எல்ஏ பேரும் கனிமொழி. அதைத்தான் சொல்றேன், அதைத்தான் நானும் சொல்றேன். அவங்க கூட இப்போ பேசினாங்க இல்லையா, அது அப்படி சொல்லிட்டாரா என்னன்னு தெரியல. உடனே மைக்க டம்முன்ட்டாரு. மறுநாள் இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு அமைச்சர் ஒருத்தர் ஒரு நிதி அமைச்சர் ஒருத்தர் அவர் எழுந்து நின்று பேசும்பொழுது அப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாரு. அதாவது என்னன்னா, என்னுடைய மதத்தில் நாங்கள் அன்பையும் அறத்தையும் இரக்கத்தையும் பண்பையும் தான் கற்றுக் கொடுத்துருக்கு, பாசத்தை தான் கற்றுக் கொடுத்துருக்குங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாப்புல. அப்படி சொல்லும்போது இன்னொரு வார்த்தையை அடிஷ்னலாக சொல்கிறாரு, இது எந்த தமிழ் மொழியிலும் கற்றுத்தராத ஒரு விஷயத்தை தான் கற்றுந்திருக்கு அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறாரு. இதை கேட்டுக்கொண்டு எதிர்க்கட்சியில் அமர்ந்திருக்கும் அனைவரும் ஏன் அமைதியாக இருந்தார்கள் என்பது என்னுடைய கேள்வி. ஏன் அந்த இடத்துல ஒரு கொந்தளிப்போ, ஒரு சின்ன ஒரு குரலோ, தமிழை பற்றி ஒருத்தர் நார்மலாக இப்படி பேசுகிறாரே, அது யார் இருந்தாலும் ஆளுங்கட்சி எதிர்கட்சியோ, அதுக்கு பதில் ஏவாள் கொடுத்தாரு. என்ன கொடுத்தாரு? ஏவாள் என்ன சொன்னார்னா, நிதியமைச்சர் இவ்வளவுலாம் பொங்க வேண்டாம், நீ அவர் தமிழ் ஏன் வரலன்னு சொல்லியிருக்காரு, நீங்க அதுக்கு சரியா சொல்லணுன்னே அவர் அடுத்த நாள் என்ன சொன்னார்னா, நேற்று நான் கொஞ்சம் கோவப்பட்டுட்டேன், ஐ எம் வெரி சாரி, நாங்கள் இப்போதான் புதுசாக வந்திருக்கோம், நாங்கள் கற்றுக்குறோன்னு அவங்கள திருத்துனது எதிர்கட்சி. நான் திருத்துறதுக்கு நான் போல. நான் என்ன கேட்கறேன்னா, மக்கள் ஒரு மதத்தை மட்டும் பேசியிருக்காரு. இல்லைங்க, நான் என்ன கேட்கறேன்னா, மக்கள் ஒரு ஆளுங்கட்சின்னு ஒருத்தவங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க, அவங்க செயல்பட்டு இருக்கிறாங்க. எதிர்கட்சின்னு இத்தனை பேர் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. எதற்காக? எதிர்த்து பேசுவதற்காக. அவங்களை திருத்தறதுக்காக பயன்படுத்திருக்காங்க. ஆமா, திருத்தறதுக்கு என்ன இருக்குன்னு நான் கேட்கிறேன். நீங்க பேசுற கருத்துக்கு எதிர்கருத்தை வச்சு அவங்கள மாத்திருக்கோம். அவங்க அடமண்டா நிக்கல ஜெயலலிதா. நான் என்ன கேட்கறேன்னா, நீங்க அடமண்டா சொல்றதுக்கு இல்லை, நான் கேட்கறது ஒரு மனிதனாக இருந்தா கூட ஒருத்தன் தமிழை பற்றி ஒரு மனிதர் இப்படி பேசும்போது உடனே அவருக்கு ஒரு கோவம். அவர் ஒரு தமிழனாக இருந்தா கோவம் வரும். கோவத்தின் வெளிப்பாடாக அந்த இடத்துல இருந்து நாங்கள் வெளிநடப்பு செய்கிறோம், இது சரியில்லை, எங்களால் ஒத்துக்க முடியாது. ஒருத்தர் சொல்றாரு, அவர் சொல்ற பாயிண்ட் கரெக்டுனே வச்சுப்போம். மரிய வில்சன் சொல்றாரு, நான் இதுவரை ஆங்கிலத்தில் பேசிதான் பழக்கமாக இருந்திருக்கு, இது வரைக்கும் நான் தமிழில் அவ்வளோவா பேசினதில்லை, இப்போ தான் பேசுகிறேன்னு சொல்கிறாரு. அப்படி பேசுகிறேன்னு சொல்லும் பொழுது
தமிழில் பேச தெரியல, என்னால் பேசுறதுக்கு நீ கோர்வையாக வரலன்னு சொல்லும்போது எதிர்த்து யாராவது ஒருத்தர் கேட்கணும், ஐயா நீங்கள் நேற்றே வந்து மனப்பாடம் பண்ணியோ இல்லை நேற்றே வந்து ஒரு தடவை படித்து பார்த்துட்டோ ட்ரைனிங் எடுத்துட்டோ வந்துடணும். தமிழ்நாடு சட்டப்பேரவை என்பது தமிழை சரியாக பேசுவதற்கான இடம், தமிழை சரியாக பேச வரலன்னு சொல்கிறதுக்கான இடம் கிடையாது. அது நீங்கள் வந்து யாரோ ஒருத்தர் குரல் எழுப்பி சொல்லியிருக்கணும். அதே மாதிரி அவர் வந்து மைக்கை அப்படி தட்டி என்ன கிண்டல் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க வந்து இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, நான் உங்களை பார்த்து உங்களை அப்படியே என்ன பண்ணுவேன் தெரியுமா அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணணும், உடனே நீங்கள் என்னை எதிர்த்து பேசணும். யாரை பார்த்து என்ன பேசணும் தான் பேசுவாங்க, இதான் இயல்பு. ஆனால் நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா அப்படின்னு நான் பேசும்போது நீங்கள் உடனே வந்து ரொம்ப சாஃப்டாக, தம்பி கையை அப்படி ஓங்கக்கூடாது இப்படி ஓங்கக்கூடாது நீங்கள் சொல்கிறீங்க. இது எந்த விதத்தில் நியாயம்? ஏன்னா இது வந்து என்னுடைய மனசில் இருந்தது. நான் ஓப்பனாக சொல்கிறேன், என்னுடைய மனசில் இருந்தது. நான் வந்து சீனியர் ஜேர்னலிஸ்ட் உமாபதி நான் சந்திக்கும் போது அவரும் இதை தான் சொன்னார். அவரு இந்த கோவத்தை சொன்னார். ஒருத்தர் கோவத்தின் வெளிப்பாடாக ஒருத்தர் சொல்லும்போது ஆப்போசிட் எதிர்கட்சி, அவங்க கட்சியில் இல்லை, அவங்க கட்சியில் இருக்காங்க, தம்பி கொஞ்சம் அமைதியாக பேசுங்க அப்படின்னு சொல்றது வேற. எதிர்கட்சியாக இருக்கிறவங்க பேசித்தானே தீரணும். ஏன் எதிர்கட்சிகள் எந்த விதமான செயல்பாட்டில் இல்லை? ஏன் வந்து ஒரு KN நேரு வந்து எப்படிப்பட்ட ஒரு மனிதங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஏன் KN நேரு அவர்கள் பேசல? ஏன் வந்து ஏவவேல் அவர்கள் பேசல? நான் என்ன கேட்குறேன்னா, அந்த இடத்துல ஒரு அமைச்சர் எழுந்து அவர் வந்து சொல்றாரு, எதிர்கட்சி சேர்ந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சொல்றாரு, இந்த மாதிரி வந்து அவருக்கு ஆங்கில புலமை இருக்கிறது, ஆனால் தமிழில் பேசி செந்தமிழில் அவர் பேசுவதற்கான நிறைய வந்து மிஸ்டேக்ஸ்லாம் இருந்தது. அதை வந்து சொல்கிறார், மிஸ்டேக் இருந்தது அப்படிங்கிறத அவர் செந்தமிழ்லே சொல்கிறார். செந்தமிழ்லே சொல்லும்போது பட்ஜெட் அறிக்கையை படிக்கும் பொழுது அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னோன்னே ஜெயசி வீரவாரம் வந்து கரெக்ட் பண்ணுறார். சபாநாயகர் கரெக்ட் பண்ணும்போது நீங்கள் அதை கூட பட்ஜெட்டு சொல்லாமல் நிதி அறிக்கைன்னு சொல்லிருக்கலாமே அப்படிங்கிறார். அதுக்கு அந்த அமைச்சர் சொல்கிறாரு, ஊடால எனக்கு வந்து விட்டதுன்னு ஊடாலன்னு ஒரு வார்த்தையை சொல்கிறார். இதை அவங்க கிண்டல் பண்ணுறாங்க. அவர் என்ன சொல்கிறாரு, நான் யாருக்கோசமும் பேச வரல, எனக்கோசம் தான் பேச வந்துக்கிறேன்னு அவர் சொல்றாரு. இது என்ன மொழி, என்ன நடக்கல? இதற்கு ஏன் சட்டசபையில ஆண்டாண்டு காலமாக அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஆகப்பெரிய மனிதர்களாக இருந்த இவங்க எம்எல்ஏக்கள் எல்லாரும் சொன்னாங்க, நல்ல அனுபவசாலிகள். ஏன் அவங்க எதுக்குமே எதிர்த்து பேச மாட்டேங்கிறாங்க? இதுக்கு என்ன காரணம்? எனக்கு அதை மட்டும் சொல்லுங்க. சரி, இப்போ 2 வகையான தமிழ் வந்து அதில் மரிய வில்சன் பேசுனதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஒன்று, மரிய வில்சன் தமிழை தப்பாக படிச்சிருக்காரு. அது வந்து அவர் வந்து கற்றுக்கிறாரு, இல்லை வந்து திருத்திக்குவாருன்றதை தாண்டி கடந்த ஆட்சியில் PTR வந்து இதே மாதிரி தான் தமிழ் வந்து கொஞ்சம் உச்சரிப்புகளில் கொஞ்சம் சில பிரச்சனைகள் இருந்துச்சு. ஆனால் ஏன் அவருக்கு உச்சரிப்புகளில் பிரச்சனை இருந்துச்சுன்னா, அவர் தமிழ்நாட்டில் அதிகமாக இருந்ததை விட வெளிநாடுகளில் அதிகமாக தொழில் பண்ணிட்டு இருந்தார். இந்த காலுக்கெல்லாம் இது பண்ணுவாங்கல்ல, உடஞ்சிருச்சுன்னா அந்த லெக்கில் வைப்பாங்களே, அந்த தொழில் பண்ணிட்டு இருந்தார். அதனால அவர் இங்கே நிதிநிலை அறிக்கையை திமுக ஆட்சிக்கு வந்த முதல் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் பண்ணும்போது, வெள்ளை அறிக்கையை தாக்கல் பண்ணும்போதும் அவரும் இதே மாதிரி தமிழில் சில விஷயங்கள் வந்து தடுமாறி தான் பேசினார். அதை திருத்திக்கிறாங்க, அடுத்தடுத்து ஒரு திருத்திக்கிறாங்க. ஆனால் இதில் இன்னொன்று இருக்குது, கோஷம் இட்டுன்னு வந்தேன், அது வந்து ஆபாச மொழி கிடையாது, அதுவும் ஒரு வட்டார வழக்கு. அதை நீங்கள் சட்டமன்றத்தில் நீங்கள் அப்படி பேச முடியாது. இப்போ நீங்கள் மனோ தங்கராஜ் எம்எல்ஏவாக இருக்கும்போது அவர் அந்த இடத்துல வந்து மக்களே அப்படின்னுவார், அவங்களுக்கு ஒரு வட்டார வழக்கு இருக்குது. அது நம்ம வந்து அதை நம்ம ட்ரோல் பண்ணலை. இப்போ செல்லூர் ராஜி பேசும்போது என்னங்க இது அப்படின்னு அவர் ஒரு வாட்டி பேசுவார். கோயம்புத்தூர் அதெல்லாம் வட்டார வழக்கு, கோஷம் இட்டுன்னு போனேன், அதெல்லாம் தப்பு கிடையாது, அதெல்லாம் பேசலாம். நாம் என்ன சொல்கிறோன்னா, மரிய வில்சன் அங்கே கோவப்பட்டார் பாருங்க, அது முதல்ல தப்பு. இப்போ திமுக நீங்கள் சொல்கிற மாதிரி பாஸ்ட் எகிரி பழைய திமுகவை பார்க்கணும் அப்படின்றலாம் தூண்டி விடுறது எந்த காலத்துலையுமே எனக்கு தெரிஞ்சு அப்படி இல்லை. ஒரு பழைய திமுகவை பார்க்கணுங்கிறதுக்காக சொல்லுங்க. நான் கேட்கறது அதாவது எதிர்த்து கேள்வி கேட்பதற்கும் எதிராக பேசுவதற்கும் தான் எதிர்க்கட்சி. ஒண்ணுமே இல்லை, நான் சொல்றேன், வெளிநடப்பு செஞ்சிருக்கலாமேன்னு ஒரு வார்த்தையை நீங்க சொன்னீங்க போகும்போது. கடந்த ஃபர்ஸ்ட் சட்டமன்ற கூட்டத்துல இதே தாவேகா வந்து பொய்யெல்லாம் பேசிட்டு பரப்பிட்டு இருந்த போது இவங்கெல்லாம் பேசுறது வேஸ்ட்டுன்னு எல்லாரும் வெளிநடப்பு செஞ்சாங்க. வெளிநடப்பு செஞ்சதுக்கு அப்புறமா விஜய் இந்த ஆக்ஷனு, ராஜ்மோகன் தனியா பேசிக்கிட்டு இருக்காரு, தனியா அவை நடந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா எதிர்கட்சி மேல விஜய் என்ன பண்ணாருன்னா, நிக்காம ஓடுன்னு ஓடிட்டாங்க, ஓடுகாலி அப்படி இப்படின்னு சோசியல் மீடியால ஜென்சி மத்தியில ஒரு தவறான ஒரு ப்ரொபகண்டாவை செட் பண்ணாங்க. அப்போ வெளிநடப்பு செஞ்சாலும் செய்யணுங்கிறீங்க, செஞ்சா இப்படி ஒரு நெரேட்டிவ் போய் சேருது. அப்போ இந்த இடத்துல இருந்து நீங்கள் மறுநாள் மரிய வில்சனுடைய ஸ்டேட்மெண்ட் என்னன்னு தான் நம்ம பார்க்கணும். மறுநாள் அவர் என்ன சொல்றாருன்னா, சாரி அப்படின்ற வார்த்தையை அவையில பதிவு பண்றாரு, சாரின்னு பதிவு பண்றாரு. சரி, இந்த போக்கு சரியான போக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க வந்து ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு அங்கமாக இருந்து ஜென்சி கிட்ஸோடைய
ஒரு அவங்கள சார்ந்து இருக்கிற ஒரு மனிதர், அதாவது அவங்கள ரெப்ரசன்டேட்டிவா பார்க்குறேன். இந்த போக்கு சரியான்னு நினைக்கிறீங்களா, சரின்னு நினைக்கிறீங்களா? அதாவது ஒருத்தர் சொல்லும்போது நாளைக்கு நான் சாரி கேட்பாரு, நாளைக்கு திருத்திக்கலாம்னு நினைக்கிறது இது நல்வழி போக்கை கொண்டு வருமா? யாருக்கும் யூகம் கிடையாது. நான் என்ன கேட்குறேன், இது ஃபியூச்சர்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துமா? ஃபியூச்சர்ல இவங்களுக்கு ஏதாவது ஒரு மாற்றம் வருமா, இல்லை இவங்க மேல வந்து அபிமானம் வருமா, என்ன வரும்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்போ ஃபர்ஸ்ட் இந்த நான் என்ன சொல்றேன், வெளிநடப்பு செய்ய வேண்டாம். ஒரு சலசலப்பு இருந்தா தானே அந்த இடத்துல வந்து அவங்க வெளியில இல்ல நீங்க இருக்கக்கூடாது, நீங்க வெளில போலாம் அப்படின்னு கூட சொல்லிருக்கலாம். நீங்க வெளிநடப்பு செய்ய வேண்டாம். நம்ம எதிர்பார்க்க முடியாது. சட்டமன்றம்ன்றது ஒரு அவை மரபுகளுக்கு உட்பட்டது. அவை மரபுக்கு அடுத்தது வரேன். சபாநாயகர் வந்து இங்க எதிர்கட்சியை பேச விட மாட்டாரு. என்ன பேசினாலும் இங்க வாய்ப்புகள் மறுக்குது அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டே இருக்காரு, நிறுத்திடுறாரு. ஆனா இங்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சாதாரண எம்எல்ஏ அதிக நேரம் பேசுறாரு, இங்க இருக்க உங்களுக்கு வாய்ப்பு கம்மியா இருக்கிற நம்மளால லைவ்லயே பார்க்க முடியுது. ஐயா, எல்லா கட்சியும் நல்லா கேட்டுக்கங்க. இது எல்லார் ஆட்சியிலுமே யார் ஆட்சி பொறுப்புல இருக்காங்களோ அவங்களுக்கு அதிகமான வாய்ப்பு தரப்படும் அப்படிங்கிறது சபாநாயகர் செய்யறதா. இது இன்னைக்கு நேரத்து நடக்கிறது இல்லை, இது எல்லா நேரத்திலும் நடந்திருக்கு. அது ஓகே, அது நடக்குது. அதுலயும் ஜெயஸ்ரீ பிரபாகர் அவர்கள் வந்து அவர் மேல ஒரு இது என்னன்னா, அவர் சொல்றாரு சபாநாயகர் வந்து இது காமெடியா பேசுறான்னு எடுத்துக்க வேண்டியதானே அப்படின்னு ஒரு வார்த்தையும் சொல்றாரு. இது வந்து ஒரு நகைச்சுவையா எடுத்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. என் பேச்சே அவை குரூப்ல நீக்கிறேன் இல்ல, நான் என்ன சொன்னா அதுவும் சொல்றாரு. ரெண்டாவது, ஒரு அன்பார்லிமெண்ட்ரி வேர்டு, அதாவது இதற்கு முன்னாடி நிர்மலா சீதாராமன் அவர்களே சொன்ன ஒரு விஷயம், கன்னி பேச்சு. கன்னிங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்த வேணாம், அறிமுக பேச்சுன்னு சொல்லலாம், தொடக்க பேச்சுன்னு சொல்லலாம். அதை வந்து அந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது, அன்பார்லிமெண்ட்ரி வேர்டுங்கிறத சொல்லிட்டாங்க. ஆனா 3-4 முறை பயன்படுத்தப்பட்டது சட்டசபையில். நோபடி கொஸ்டின் ஃப்ரம் திஸ் சைட். ஏன் அவங்களுக்கு தெரியாதா? நீங்க சின்ன சின்ன நுணுக்கமான விஷயங்கள் எல்லாம் நீங்க வந்து சொல்றீங்கல்ல. இப்போ வந்து அவை தலைவருக்கே இங்க சில விதிமுறைகள் தெரியல. நான் என்ன சொல்றேன், அவை தலைவருக்கு தெரிய வேணாம். நான் சொல்றது இல்ல, நான் சொல்றேன் இல்லைங்க. இங்க அவை முன்னவர்கள் திமுக சைட்ல பெரிய அளவுல யாருமே இல்லை. எனக்கு தெரிஞ்சு 3 பேர் தான் இருக்காங்க. ஏவாவேலு, கே நேரு, அப்புறம் சேகர்பாபு. 3 பேர் தான் பெரிய அளவுல இருக்காங்க. பெரிய மீதி யாரும் அறியப்பட்ட முகங்கள் நமக்கு யாரும் தெரியாது. அதுல தங்கம் தென்னரசு இருக்காரு இன்னொருத்தர். இப்போ அவையில் வந்து பொய்ன்ற வார்த்தையை பதிவு பண்ணக்கூடாது, அது வந்து அன்பார்லிமெண்ட் வேர்டுன்னு சபாநாயகர் சொல்றாரு. அப்ப அங்கிருந்து ஒரு தங்கம் தென்னரசன் என்ன சொல்றாருன்னா, பொய்ன்ற வார்த்தையெல்லாம் தடை செய்யப்பட்ட வார்த்தையெல்லாம் கிடையாது, உறுப்பினர் பொய் சொல்கிறாருன்றதான் சொல்லக்கூடாது, அதுக்காக அந்த வார்த்தையவே தடைலாம் கிடையாதுன்னு அந்த இடத்துல ஒரு கரெக்ஷன் பண்றாரு. நான் என்ன கேட்கிறேன், முக்கியமான விஷயங்களா உள்ள இல்லைங்க. அதுக்கு ஒரு திருக்குறளை வந்து ஒப்பிட்டு பேசுறாங்க. பொய்மையும் மாய்மையும் எடுத்து புரைதிர்த்த நன்மை வைக்க முடியுங்கிற அந்த திருக்குறளை எடுத்து, அதை ஃபுல்லா நான் சொல்ல வரல, அந்த குறள் எடுத்து அதுல பொய்ங்கிற வார்த்தையை நம்ம சொல்லாம சொல்ல முடியுமா, அப்ப அந்த குறளை நமக்கு சொல்லக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்றாரு. நான் என்ன கேட்கிறேன், இது கூட எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, நாங்கள் எங்கள் ஆட்சியில் நாங்க எதிர்கட்சியாக இருந்த போதுதான் இந்த முடிவெடுக்கப்பட்டது, பொய் என்ற வார்த்தையை பொய் என்று சொல்லாதீர்கள், உண்மைக்கு மாறாக சொல்லுங்கன்னு சொல்றாங்க. ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க பிரச்சனைகளை தான் பேசணுமே தவிர வார்த்தைகள்ல இருந்து விவாதம் வைக்க முடியாது. இப்ப மன்மதன் இப்ப நான் அதைத்தாங்க கேட்கிறேன், பிரச்சனைகளை பேசாம இப்ப இந்த பொய்ங்கிற வார்த்தைக்காக இவ்வளவு பெரிய ஆர்குமெண்ட் தேவையா? அப்ப அது மாதிரி பார்த்தா முக்கியமான வார்த்தை வாயில இருந்து வருது. உறுப்பினர்களா இருக்கு. நான் என்ன கேட்கறேன்னா, அவங்க கனிமொழி அவங்க பேசும்பொழுது அவங்க மன்மதன் நன்றின்னு சொன்னா தவறுன்னு எனக்கு தெரியல. ஏன் தெரியுமா? அதை நான் தவறா நினைக்கல. ஏன்னா உண்மையிலேயே முதல் முறையா பேசுறாங்க, ஒரு தடுமாற்றம் இருக்கதான் செய்யும். அடுத்த முறை செய்தா தவறு. ஆனா அது அவங்க வந்து ஒரு முக்கியமான ஒரு பொறுப்புல இருக்காங்களாங்கிறது எனக்கு அதை விட முக்கியமான பொறுப்பு நான் நிதியமைச்சரா நினைக்கிறேன். நிதியமைச்சர் வந்து 2 மணி நேரங்கள் வந்து இந்த நாட்டுடைய நிதி அறிக்கையை படிக்கிறார். அப்படி படிக்கும் பொழுது அவர் வந்து ஏன் முத நாளே ஒரு தடவை படிச்சுட்டு வந்துடக்கூடாது? இல்ல தமிழை ஆங்கிலத்தில் எழுதி கூட படிக்கலாம். நல்லா கேட்டுக்கங்க, தமிழை ஆங்கிலத்தில் எழுதி கூட படிக்கலாம். அவர் அதை பண்ணல. அவரை விட்டுருங்க, அவரும் ஃபர்ஸ்ட் டைம்னு சொல்லிட்டாரே, விட்டுருங்க. ஆனா இருந்தாலும் அவர் கோவப்பட்ட போது என்னுடைய ஒரே கேள்வி, நான் வெளியில இருந்து பாக்குறேன், வெளியில இருந்து சட்டசபையை லைவா பாக்குறேன், என்ன ஒரு கோவப்பட்டு பேசுறாங்க, இங்க அமைதியா உட்காந்துருக்கானா நினைப்பேன். நீங்க அப்படி பேச முடியாது. நீங்க இப்ப அந்த இடத்துல இருந்து எதிர்கட்சிகள் அமளியில ஈடுபட்டாங்க அப்படின்னா அவை காவலர்கள்னு உள்ள இருக்கிறாங்க. அவை காவலர்கள்ல இருந்து இவங்க எல்லாருமே வெளியே அமுச்சு விடுங்கன்னுவாங்க. கடந்த காலங்களில் அதிமுக நிறைய அமளியில ஈடுபட்டதுல அவை காவலர்களால் அதிமுக வெளியேற்றப்பட்டிருக்கிறாங்க. இப்ப அவங்க வந்து அதை அரசியலா பார்த்து அழகா வெளியில போய் நாங்க வெளியேறிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கடந்து போயிட்டாங்க. ஆனா இந்த கூட்டம் என்ன செய்யும்னா, பாத்தியா எங்க அண்ணன் வந்து பிடிச்சி வெளியே தூக்கி எறிஞ்சிட்டாரு அப்படின்னு ப்ரொபகண்டா பண்ணும். நீங்க கடைசி வரைக்கும் சட்டமன்றம்னா என்ன, அதோட அவை மீறல்கள் என்ன, அவை குறிப்புகள் என்னன்ற விவாதமே உள்ள போய் சேராது. நீங்க அதே போல எதிரில் இருக்க வார்த்தைகள் பிரயோகம் இருக்குல்ல, அதுல வந்து நார்மலா பேசுறதுல சும்மா அப்படி இப்படின்னு திக்கு திணறதுல கண்டுக்க மாட்டாங்க. அது பெரிய அளவுல இல்லை.
ஆனா முக்கியமான வார்த்தைகள்ல திருத்தம் இருக்கும். இப்போ 1 ரூபா கொடுத்தா 40 ரூபா தரேன்றது பெரிய வார்த்தை, அதுக்கு பின்னாடி பெரிய வரலாறு இருக்கு, நோட்ஸ் எழுதுவாங்க, அப்ப அதை திருத்துறாங்க. அதே போல புசியானது வந்து ஒரு நம்பரை மாத்தி சொல்றாரு, உடனே இங்க இருந்தா சபாநாயகர் அதை திருத்திக்குவோம் மாத்துங்க அப்படிங்கிறாரு. அதே போல ஆதவ அர்ஜுனா வந்து ஒரு பொய் சொல்றாரு, பொய் சொன்ன உடனே இல்ல இல்ல அப்படிலாம் கிடையாது, ஆதாரம் இருந்தா சொல்லுங்க உட்காருங்கன்றாங்க. இதெல்லாமே சிச்சுவேஷன்ஸ், அதாவது முக்கியமான பிரச்சனைகளுக்குரியான ஒரு டேட்டா வேர்ட்ஸ். இதெல்லாம் நீங்க அர்த்தமான வார்த்தைகள் பேசும்போது சின்ன சின்ன வார்த்தைகள் குளறுபடி ஆகுது, அதுலலாம் விவாதம் நடக்குன்னா ஒரு உறுப்பினர்களுக்கும் 10 நிமிஷம் தான் டைம். இப்ப விதி மாறப்பட்டிருக்கு, அப்ப அதுதான் பெரிய பேசும் பொருளாகும். இன்னைக்கு இன்சிடென்ட் என்ன, கோயம்புத்தூர் பையன் வந்து இறந்திருக்கான், அவனை பத்தி உதயநிதி வந்து பேசியிருக்கிறாரு. இதுக்கு வாய் திறக்க வேண்டியது யாரு? முதலமைச்சர் வாயை திறக்கல. சரி, வேற யார் வாய் திறக்கணும்? உயர்கல்வித்துறை அமைச்சர் வாயை திறக்கணும், அவரும் வாயை திறக்கல. சம்பந்தம் இல்லாம பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வாயை திறந்து பேசுறாரு. அப்ப இதுதான் நமக்கு முக்கியமான டிபேட்டா இருக்கும், இதுதான் டிபேட்டா இருக்கும். அதுல வந்து ராஜ்மோகன் வந்து சின்ன வார்த்தையை திக்கிட்டாருன்றது டிபேட் இல்லை, அவர் என்ன பேசினாருங்கிறதான் டிபேட்டு. மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, சாதாரணமாக இந்த மாதிரி ஒருத்தர் வந்து நம்மளை பற்றி, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் என்னை பற்றி நீங்கள் ஒரு குறை சொல்கிறீங்க, என்னை பற்றி ஒரு குறை சொல்கிறதுக்கு நான் வந்து அதுக்கு பதில் சொல்லாமல் நான் வந்து இல்லை தம்பி ஆதி காலத்தில் என்ன நடந்ததுன்னா அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னேன் அப்படின்னா, அப்போ நான் குற்றம் செஞ்சுருக்கேன்னு அர்த்தம். ஒன்றும் இல்லை, நான் வந்து ஒன்றும் இல்லை. இப்போ என்னுடைய பர்சனல் லைஃப்பை ஒரு 4 நாளாக போட்டு எல்லாரும் நல்லா வச்சு ரவுண்டு கட்டி அடித்தாங்க, சரிங்களா? நான் அதையே வச்சு சொல்கிறேன். நான் தான் ஒரு பேட்டியில் சொன்னேன், இந்த மாதிரி வந்து என்னுடைய ஃபேமிலி இது மாதிரி இருந்தது, இந்த மாதிரி நான் வந்து இவங்களோட இருக்கேன், அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குங்கிறத நான் சொல்கிறேன், சரிங்களா? அதை சொல்லும்போது ஒருத்தர் கேள்வி கேட்டு நான் அந்த பதிலை சொல்லலைன்னு வச்சுங்களேன், அப்போ நான் உண்மையாக இல்லைன்னு அர்த்தம். நான் ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன், அதனால் நான் வந்து அதை பற்றி நான் இப்பொழுது பேச விரும்பவில்லை அப்படின்னு நான் சொன்னேன்னா அதை பற்றி தப்பு பண்ணியிருக்கேன். இல்லை, அதை பற்றி நீங்கள் பேசுவதற்கு நீங்கள் இப்படி பேசக்கூடாது, நீங்கள் அது மாதிரி ஒரு கேள்வியை கேட்கக்கூடாது அப்படின்னு நான் அதை பற்றிலாம் சொல்லிட்டு இருந்தேன். இல்லைப்பா, அதுபடி முறைப்படி நீங்கள் அதை எப்படி என்ன கேட்கலாம் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன்னா எல்லாரும் என்ன தான் சொல்லுவாங்க, அப்போ என்ன தான் சந்தேகப்படுவாங்க. கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேன். இப்போ இங்கே யார் கேட்ட கேள்வி பதில்? நான் கேளுங்க, நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேன். ஓகே. அப்போ அது மாதிரி ஒருத்தரை வந்து ஒரு தவறு அப்படின்னு சொல்லும்போது, இந்த இடத்துல நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, இதுக்கு முன்னாடி நடந்த ஆட்சியில் நாங்கள் வந்து தூய்மையாக இருந்தோம், நாங்கள் அந்த மாதிரி கிடையாதுங்கிறத தைரியமாக அடித்து சொல்கிறதுங்கிறது உங்களோட குரலில் தான் இருக்குது. ஆமாம், அப்படி தானே சொல்கிறாங்க, உங்களுக்கு குரலில் தான் இருக்குது. ஆனால் அந்த குரல் வரலையேங்கிறதா 4 நாளாக நீங்கள் அந்த குரலும் எதிர்ப்பு லைவ் பார்க்கணும். நிதியமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் வந்து ஊழல் லஞ்ச பணத்தை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படிங்கிறாரு. உடனே முன்னாள் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு, எங்க எவ்வளோ கண்டுபிடிச்சிங்க காட்டுங்க, ஏதோ அமௌண்ட்டை சொன்னீங்களே காட்டுங்கன்னா, கண்டுபிடிச்சிக்கிட்டோம், கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டு இருக்கு. என்னது இது? சரி, எவ்வளோ வந்திருக்குன்னா அதுக்கு இல்லை. இதுதான் டிபேட். இதுக்கு உங்களுக்கு பதில் இங்கே வந்துக்கிட்டு தான் இருக்குது, எல்லாத்துக்கும் இங்கே பதில் வந்துக்கிட்டு தான் இருக்குது. அவன் ரமேஷ் வந்து அங்கே போராட்டம் இங்கே போராட்டம் அப்படிங்கிறாரு, உடனே அங்கேருந்து ஏவா உள்ளிட்டு பதில் வருது. அதே போல் இங்கேருந்து எம்எல்ஏ கீர்த்தனா அவங்க பேசும்போது, அமைச்சர் கீர்த்தனா பேசும்போது இங்கேருந்து ஒரு கவுண்டர் வருது, ஒசூரில் ஏர்போர்ட் என்ன இருக்குது அப்படின்னு இங்கேருந்து ஒரு கவுண்டர் வருது. அதே போல் ஆதவ அர்ஜுனா பேசும்போது இங்கேருந்து கவுண்டர் வருது. நீங்கள் அதே மாதிரி இங்கேருந்து கேள்வி கேட்குறாங்கல்ல, இங்கேருந்து கேள்வி கேட்டிருக்காங்க, நீங்கள் இங்கேருந்து பதில் வரலன்னு சொல்கிறீங்கல்ல, இங்கேருந்து 800 சில்லற கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. ஆனால் இங்கேருந்து வந்த பதில்களுடைய எண்ணிக்கை என்னன்னா வெறும் 172 சம்திங் கேள்வி தான் வந்திருக்கு. மீதி கேள்வியெல்லாம் துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து பின்னர் அவர்களுக்கு வந்து அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன், அதிகாரிகள் பின்னாடி உங்கள்கிட்ட வந்து நேரடியாக தெளிவுபடுத்துவாங்கன்னு சொல்லி அவை தலைவர் சொல்லியிருக்கிறார். 800 கேள்விகள் எங்க இருக்கு, 100 சில்லற கேள்விகள் எங்க இருக்கு? இப்ப எது பேசும் பொருளாகும்னு நினைக்கிறீங்க? சரிங்க, ஒருத்தர் கேள்வி கேட்டு அவங்க பதில் சொல்றது கம்மியா இருக்குன்னே வச்சுப்போம். அவங்க கம்மியா இருக்கு, ஏன்னா இப்போதான் நாங்கள் புதுசாக வந்திருக்கோம், நாங்கள் மறுபடியும் அதெல்லாம் வந்து ஆய்வு பண்ணிட்டு தான் நாங்கள் சொல்லணும்னு சொல்றாங்கன்னே வச்சுப்போம். நான் கேட்கறது அவங்க ஏதாவது ஒன்று வந்து அப்படி புதுசாக வந்தவங்க பேசினா நீங்க விட்டுருவீங்களாங்கிறது தான். இப்போ எங்க எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, ஒரு உதயநிதி அவர்களை வந்து எதிர்கட்சி தலைவராக வந்து அன்னைக்கு அரெஸ்ட் பண்ணி ஒரு நாள் பூரா கூட்டு போய் போலீஸ் காவலில் வச்சிருந்து மறுபடியும் ரிலீஸ் பண்ணி கூட்டுறாங்க. அடுத்த 3 நாட்கள் வரும்போது எல்லாரும் மக்கள் நினைத்தது என்னன்னா, இட் இஸ் கோயிங் டு பி எ ஃபயர். ஒரு திராவிட முன்னேற்ற கழகம் வந்து தாங்க யாருங்கிறத காமிக்க போகிறாங்க, அவங்க பட்ஜெட் சொல்ல எல்லாத்தையும் டக்குன்னு நாராக கடிக்க போகிறாங்க, இப்படி தான் நினைக்கிறாங்க. ஆனால் அந்த மாதிரி எதுவும் நடக்கலை. 2 நாளில் வந்து ஒரு அமைச்சர் எழுந்து, அவர் யார் அந்த அமைச்சர் உங்களுக்கே தெரியும், அவர் எழுந்து சாமி அமைச்சர்னு ஒருத்தர் சொல்கிறாரு, சிரிக்கிறாரு, ஒரு ஜோக் சொல்லி விஜய் சிரிக்கிறாரு, அவையே சிரிக்குது, நாங்கெல்லாம் மாமன் மச்சா மாதிரிங்கிறாங்க. இதெல்லாம் என்ன நடக்குதுங்கிறது புரியல. இப்போ மக்கள் எப்படின்னா, இப்போ நீங்க உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இல்ல நீங்க உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல சட்டசபையில் நடக்கிற விஷயத்த சொல்றீங்க, மக்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம யாருக்கு ஓட்டு போட்டோம், இப்போ இவங்களுக்கு ஓட்டு ஒரு குரூப் வந்து நம்ம டிஎம்கே ஓட்டு போட்டோம், ஒரு குரூப் வந்து நம்ம டிவிகே ஓட்டு போட்டோம், என்ன இவங்க அவங்க சொல்ற ஜோக்கு சிரிக்கிறாங்கன்னு ஒரு பக்கம் கேட்குறாங்க, அவங்க வந்து என்ன இவங்க எதிர்த்து கேள்வி கேட்கறாங்க வந்து இவங்க ஜோக் தெளிவா பொறுமையா சொல்றேன். ஏன்னா இந்த கூட்டம் இப்பதான் அரசியல் கத்துக்கிறது.
அரசியல் நாகரிகம்னு ஒண்ணு இருக்கு. இல்ல நான் என்ன கேட்கிறேன், நீங்க கத்துத்தர போறீங்களா? ஆமா, வேற யாரு கத்து கொடுக்கறது? இருங்க ஒரே நிமிஷம் இருங்க, இன்னும் கூட தெளிவா சொல்றேன். கடந்த ஆட்சியில அதிமுக திமுக தானே எதிர்கட்சிகள், அவங்க தானே. அப்போ செல்லூர் ராஜு வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது சபாநாயகர் வந்து சொல்றாரு, செல்லூர் ராஜு வந்து புலியோட போட்டோ எடுத்தாரு, புலி கூட பக்கத்துல நின்று போட்டோ எடுத்தாரு, அவர் எங்கேயும் ஃபாரின் போய் புலி பக்கத்துல நின்று போட்டோ எடுத்திருப்பாரு. அதுக்கு அவையே சிரிச்சுது அந்த காமெடி. அதிமுக திமுக எல்லாரும் அவையே சிரிச்சுது. ஒருத்தர் பக்கத்துல வந்து நல்லா சிரிச்சு பேசிட்டு இருப்பாங்க. அதே போல இன்னொரு காமெடி, எஸ்பி வேலுமணி கேட்ட கோரிக்கை, அவர் வந்து ஒரு எம்எல்ஏ சரிங்களா, முன்னாள் அமைச்சர், சட்டமன்றத்தில் என்ன தெரியுமா கோரிக்கை வச்சாரு, எல்லாருக்கும் வந்து ஐபிஎல் டிக்கெட் வந்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கொஞ்சம் ஐபிஎல் டிக்கெட் ஃப்ரீயா வாங்கி கொடுங்க அப்படின்னு கோரிக்கை வச்சாரு. இதுக்கு அவையே சிரிச்சுச்சு. அதே போல இன்னொரு சட்டமன்ற உறுப்பினர் என்ன தெரியுமா சொன்னாரு, கோடை காலத்துல சட்டமன்றத்தை இங்க வைக்காதீங்க, மலை பிரதேசங்கள்ல மேல எங்கேயாவது வைங்க, குழுன்னு வைங்க, இங்க வந்து இருந்துட்டு போக முடியல, சென்னை சூடா இருக்கு அப்படின்னாரு. எதுக்கு? அரை நாள் உட்கார்றதுக்கு, ஏசியில உட்கார்றதுக்கு. இப்ப இதெல்லாமே அவையில சில விஷயங்கள் காரசாரமா நடக்கும்போது சில விஷயங்கள் இந்த மாதிரிலாம் நடக்கும். அப்பாவுன்னு ஒரு கேரக்டர் இருக்காரு. நீங்க சொன்ன ஒரு கேரக்டர், ஐயா நீங்க சொன்னதுல இருந்தே ஒண்ணு இருக்கு. நீங்க சரி ஓகே சொல்லுங்க. அப்பாவுன்னு ஒரு கேரக்டர் இருந்தாரு. அவர் ஆளுங்கட்சி அமைச்சரையுமே ட்ரோல் பண்ணுவார். சொல்லிட்டீங்களா, சுருக்கமா முடுங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு உட்காருங்க நீங்க. நீங்க இல்ல அவர் பதில் சொல்லிட்டாரு, இனிமே உங்களுக்கு பதில் உட்காருங்க. இப்படிதான் அவரு கவுண்டர் பண்ணுவாரு. இதுக்கு எல்லாருமே சிரிப்பாங்க. ஹலோ யாருங்க? நான் 5:45க்கு மீட் பண்ண சொன்னார். சரி நான் வரேன்னு சொன்னேன். ஓகே சரி ஓகே வாங்க. சரி ஓகே நான் வாங்க. சரி ஓகே வாங்க. சரி இல்லை கரெக்ட், நீங்க சொன்னது கரெக்ட். இது வந்து அரசியல் நாகரிகம். இல்ல நீங்க சொன்னது கரெக்ட். ஆனா எதிரி கட்சி கிடையாது. இல்ல நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க சொன்னதே கரெக்ட். நீங்க சொன்னதுல இருந்தே ஒரு கேள்வி இருக்கு. அன்று திமுக ஆளும் கட்சி, அதிமுக எதிர்கட்சி. செல்லூர் ராஜு, எஸ்பி வேலுமணி எல்லாருமே எதிர்கட்சியை சேர்ந்தவங்க. அவங்க காமெடி பண்ணாங்க, அவை சிரிச்சுது. ஓகே, இன்னைக்கு அதே தான் இப்போ இவங்க பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இன்னைக்கு சிரிக்கக்கூடிய நிலைமையில இருக்கீங்க. இல்ல எனக்கு புரியல. இல்ல நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா மாதிரி பேசுறீங்க. இல்லங்க நான் திடீர் அரசியல் சட்டமன்றத்துல ஒரே ஒரு திமுக நபர் இருக்கும் போதும் அவை சிரிப்பலைகள்ல இருந்திருக்கு. சட்டமன்றத்துல நாளே அதிமுக ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினராக, இல்ல ரெண்டு சட்டமன்ற உறுப்பினராக, அதுதான் பருதி இடம் எழுதிய அவர்களும் நமது முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்கள் இருந்த போதே ஒரு கேள்வி கேட்டதுக்கே வந்து சட்டமன்றத்தை உலுக்கிட்டாரு. நீங்க நல்லா கேட்டுக்கங்க. நான் வந்து எல்லாத்தையுமே படிக்கணும். இல்லைங்க நான் என்ன கேட்கறேன்னா, எல்லாத்தையும் படிக்கணும். நான் என்ன கேட்கறேன்னா மட்டும்தான் அதுல இருந்துச்சுன்னா இல்லைங்க, நான் என்ன கேட்கறேன்னா, நீங்க காமெடி பண்ணுங்க, நான் வேணான்னு சொல்லல, நீங்க காமெடி பண்ணுங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற நிலைமை அப்படி இருக்கான்னா என்னோட. அப்போ இது ஒரு, அதாவது அன்னைக்கு வந்து தெரிஞ்சதுங்கயா, அதாவது இந்த முறை அதிமுக வந்து அடுத்த முறை திமுக வருவங்க தெரிஞ்சு. இன்னைக்கு இரண்டு கட்சிகளுமே எதிராக அமர்ந்திருக்கிறார்கள். புதிய கட்சி ஒன்று வந்து ஆட்சிக்கு வந்திருக்குது. மக்களுடைய மாபெரும் ஒரு சப்போர்ட்டை வந்து அவங்க பெற்றிருக்கிறாங்க. அவங்க இந்த பர்சன்டேஜ் சதவீதத்தெல்லாம் விட்டுருங்க, ஒரு மாபெரும் சப்போர்ட்ல ஒருத்தர் இருக்கிறாங்க. அந்த சமயத்துல உங்களுக்கு நகைச்சுவை தேவையா? ஆனா நீங்க வந்து என்ன சொல்றீங்கன்னா, சிரிக்கவே கூடாது, எதிர்கட்சிகள் எதிரி கட்சிகள் ஆயிட்டாங்க, சிரிக்கவே கூடாது, காமெடியே பண்ணக்கூடாது அப்படிங்கிறீங்க. அப்படியெல்லாம் வந்து பண்ண முடியாது. இன்னைக்கு இருக்கிற பாதி பேர் அதிமுக காரங்களா மாறிட்டாங்க. நீங்க பண்ணக்கூடிய, நீங்க காமெடி பண்ண வேணாம்னு நான் சொல்ல, நீங்க காமெடி பண்ற ஒரு விஷயம் என்ன தப்புங்கிறேன். இல்ல நீங்க காமெடி பண்ற ஒரு விஷயம், நான் என்ன கேட்கறேன்னா, நீங்க காமெடி பண்ற விஷயம் எதிர்கட்சியில இருக்கிற அந்த பக்கம் இருக்கிற அதிமுகவினரும் திமுக எல்லாம் சேர்ந்து சிரிக்கிறாங்க, அவங்கள பார்த்து சிரிக்கிறாங்கிறது வேற. ஆனா அதுக்கு அவங்களே சிரிக்கிறாங்க. சரி, ஆளுங்கட்சி சட்டமன்ற கூட்டம், இது 2வது சட்டமன்ற கூட்டம். சட்டமன்ற கூட்டத்திலேயே பிரேமலதா ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க, இந்த மாதிரி பாட்டில் வைக்காதீங்க, பிளாஸ்டிக்கா இருக்கு, கண்ணாடி டம்ளர்ல வைங்கன்றாங்க. அதுக்கு இங்க இருந்து திமுகவுல இருந்து ஓபிஎஸ் சொல்றாரு, டம்ளர்லாம் வேணாம், திடீர்னு கோவம் தான் தூக்கி எரிஞ்சிருவாங்கன்னு உடனே ஒட்டுமொத்த அவையும் சிரிக்குது. விஜயில இருந்து உதயநிதியில இருந்து எல்லாருமே சிரிக்கிறாங்க. இது என்ன தேச துரோகமா? நீங்க நார்மலா பேசும்போது இல்ல, நார்மலா நான் மறுபடியும் சொல்ல, இது ஒரு கோரிக்கை, இதுக்கு பதில், இது நார்மல் கிடையாது, இது ஒரு கோரிக்கை. இல்ல நான் உங்கள்ட்ட கேட்க வரது, நீங்க வந்து நீங்க எனக்கு இது வந்து திமுக தோத்த அடுத்த முதல் ஒரு மாசத்துல நடந்த சட்டமன்றம். திமுக நான் மறுபடியும் சொல்றேன், இந்த இன்டர்வியூவை பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு திராவிட முன்னேற்ற இருக்கிற தொண்டர்களும் பார்த்துக்கங்க, தாவேகா தொண்டர்களும் பார்த்துக்கங்க. நான் கேட்கறது ரொம்ப ஜென்ரிக்கான விஷயமாக, நான் ஒரு 2 பேரையும் சாராத ஒரு விஷயம் கேட்கிறேன். சரி, திமுக தோத்த பொழுது ஒரு சட்டமன்றம் நடக்குது, அந்த இடத்துல இப்படி ஒரு நகைச்சுவை வருதுங்கிறது ஓகே ஃபைன். இந்த இடத்துல வந்து
சற்றும் எதிர்பாராத விதமாக எப்படி அன்று கலைஞர் வந்து அரசு செய்யப்பட்டாரோ அது மாதிரி வந்து இன்னைக்கு அடாவடியாக ஒரு காலையில் 10 மணிக்கு வந்து ஒரு பாத்ரூமில் இருந்த போது போய் அவரை இழுத்துட்டு போய் ஒன்றும் இல்லாத ஒரு விஷயத்துக்கு தஞ்சாவூர் வரைக்கும் கூப்பிட்டு போய் அங்கே அவர் வந்து ஒன்றும் இல்லைன்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சு அன்றைக்கி நைட்டே திருப்பி அனுப்பிச்சு இத்தனைக்கும் வந்து கோர்ட்டில் வந்து 12 மணி வரைக்கும் நல்லா கேட்டுக்கங்க 12 இல்லை நல்லா கேட்டுக்கங்க சொல்கிறேன் நான் தெளிவாகவே கேட்குறேன் ஐயா நான் தெளிவாக கேட்குறேன் நான் கேட்குறது தப்பாக இருந்தால் மக்கள் சொல்லட்டும் நான் திரும்ப சொல்கிறேன் நான் ஓப்பனாகவே சொல்கிறேன் நான் கேட்குறது தவறாக இருந்தால் மக்கள் சொல்லட்டும் 12 மணி வரை வந்து ஒருத்தர் அரெஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லியும் அவரை காலையில் 10 மணிக்கு போய் அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போய் வச்சிருந்து அதுக்கப்புறம் அவங்க பெயில் வாங்கி இல்லை இதெல்லாம் என்ன இருக்குது இதில் ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சு இப்படி ஒரு சமாச்சாரங்கள் நடந்தபோது அடுத்த கூடிய சட்டமன்ற கூட்டம் அதுக்கு அடுத்த நாள் கூடக்கூடிய சட்டமன்ற கூட்டம் அதில் ஒரு நான் ஒரு எதிர்க்கட்சியை சார்ந்தவனாக இருந்தாலும் சரி இல்லை நான் ஒரு நியூட்ரலான பர்சனாக இருந்தாலும் சரி நான் என்ன எதிர்பார்ப்பேன்னா செம்ம கோவத்தில் இருப்பாங்க போல இருக்கு இப்படி தான் எதிர்பார்ப்பேன் ஐயா இந்த இன்டர்வியூ பார்த்துருக்கேன் எல்லாருமே அதை கேட்டாங்க வீட்டில் உள்ளவங்க அத்தனை பேரும் செம்ம கடும் கோவத்தில் இருப்பாங்க இன்னைக்கு நிதி அறிக்கை என்ன ஆக போகுதுன்னு தெரியல அப்படிதான் இருப்பாங்க ஒன்று சொல்லட்டுங்களா இல்லை அப்படிதான் இருப்பாங்க இருக்கும் தான் இன்னும் சொல்லட்டுங்களா தயவு செய்து அதே திமுக தவேக தொண்டர்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன் நிதிநிலை பட்ஜெட் வாசிக்கும் போது அங்கே எதிர்கட்சிகளுக்கு கேள்வி நேரமே கிடையாது நிதிநிலை மட்டும்தான் வாசிக்கணும் அவ்வளவுதான் நான் வாசிக்கிறேங்க அதுக்கு பேசுறதுக்கு அவங்களுக்கு பேசவே கூடாது அன்னைக்கு அந்த பேசுறதுக்கு அவங்களுக்கு இதுவே கிடையாது என்னைக்கு கேள்வி செஷன் வருதுன்னோ அன்னைக்கு தான் வரும் அடுத்த நாள் வேளாண் பட்ஜெட்டு அதுக்கு அடுத்த நாள் தான் கேள்வி பதில் செஷன் அதில் தான் எதிர்கட்சி பேசணும் நீங்கள் அடுத்த நாளே பேசணும்னு எதிர்பார்க்குறீங்க அப்படியெல்லாம் அவை வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் போட்டிருக்குன்னா அதை மீறலாம் முடியாது சரிங்க நீங்கள் 2 நாளில் பேசணும் 3ஆம் நாள் பேசும்போது இவ்வளோ நடந்திருக்கு இல்லை நான் இப்போ இன்னொன்று சொல்கிறேன் உதயநிதி அரெஸ்ட் ஆகும்போது பத்திரிகையாளர் கேட்கும்போது அவர் என்ன சொன்னார்னா இதை நான் காமெடியாக பார்க்குறேன்னாரு ரெண்டாவது கைது செஞ்சுட்டு போகும்போது விஜய் மாதிரி சிஎம் சார் உங்களுக்கு பழிவாகண்ணா அப்படியெல்லாம் பேசலை அந்த வேனில் ஜன்னலோரத்தில் உட்காந்து சிரிச்சுக்கிட்டே போயிட்டு இருந்தார் சிரிச்சுக்கிட்டே வந்தார் கடைசியில் வெளியே வந்து சிரிச்சுக்கிட்டே வந்தார் அப்போ நான் இந்த இன்டர்வியூட ஃபஸ்ட்டு வார்த்தை சொன்னது தான் ஜோக்கர்களை ஜோக்கர் மாதிரி தான் ட்ரீட் பண்ணணும் அவ்வளோதான் ஜோக்கர்களை ஜோக்கர் மாதிரி தான் ட்ரீட் பண்ணணும் அப்படி தான் பண்ண முடியும் நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்கன்னா அப்படியே இறுக்கமாக கோபமாக முறைச்சி பார்த்துக்கிட்டு அப்படியெல்லாம் பண்ண முடியாது இது சட்டம் பண்ணுறோன்னா சரி ஓகே இது மக்களின் பார்வையில் இருக்கக்கூடிய ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸாக நான் பார்த்தப்போ என்ன ஃபீல் பண்ணமோ அதை உங்கள்கிட்ட நான் கேட்டேன் உதயநிதியை கைது செய்யும் போது உளவியலாகவே இங்கே நிறைய பேருக்கு ஈவன் தாவேக்காக ஓட்டு போட்டவங்க இன்றைக்கி அதிருப்தியில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஒரு மாதிரியாக இருந்துச்சு அன்னைக்கு ஃபீல் என்னடா இது ஜனநாயகம் என்ன இது ஒரு உச்சகட்டத்துக்கு போயிட்டு இருக்காங்கன்ற தாவேக்கா மேலே உச்சகட்ட கோபமும் வந்துச்சு எல்லாரு மேலேயும் வந்துச்சு அவங்க எதிர்பார்க்கறது எல்லாமே கரெக்டு அது எல்லாமே சினிமா வேற அரசியல் வேற ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் இங்கே விவாதம் என்ன வருதோ அதுக்கு தான் பதில் கொடுக்க முடியும் இங்கே விவாதங்களில் ஆதவ அர்ஜுனா பேசின எல்லா பொய்களுக்கும் இங்கே பதில் இருந்திருக்கு ஆதவ அர்ஜுனா லாட்டரியை பற்றி சம்மந்தம் இல்லாமல் கொண்டு வந்தார் அதுக்கு பதில் வந்து ஓபிஎஸ் கொடுக்குறாரு அதுக்கு பதில் மட்டும் இங்கே ஓபிஎஸ் கொடுக்கலன்னு வைங்களேன் திமுக ரொம்ப பெரிய கட்சியாக இருந்திருக்கும் என்ன பதில் கொடுக்குறாருன்னா லாட்ரி வந்து நீங்கள் அதெல்லாம் சொல்லாதீங்க எலக்ட்ரால் பாண்டுங்கிறது டாக்ஸ் கட்டப்பட்ட ஒயிட் பணம் மத்திய அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட உச்சநீதிமன்றம் வெளியிட சொன்ன அந்த பணம் அதில் வந்து அது தப்புலாம் கிடையாது அது மாதிரி லஞ்ச பணம் மாதிரி இங்கே சொல்லிட்டு இருக்கீங்க அந்த எலக்ட்ரால் பாண்டு மூலியமா பாஜக வாங்கியிருக்கு உன் பின்னாடி உட்காந்துருக்க காங்கிரஸ் வாங்கியிருக்கு விசிகா வாங்கியிருக்கு எல்லா கட்சிகளும் வாங்கியிருக்கு அதனால இல்லைன்னுலாம் சொல்லலை அப்படின்னு சொல்றாங்க இதை விட வேலிட் பாயிண்ட் நீங்கள் எதிர்கட்சியிலேருந்து என்ன எதிர்பார்க்க முடியும் அதுக்கு முன்னாடி உதயநிதி என்ன ஸ்டேட்மெண்ட் சொன்னார்னா லாட்ரியா அது உங்க மாமனார்கிட்ட கேளுங்கன்றார் அவர் இங்கேருந்து உங்க அப்பா கிட்ட கேளுங்கன்றார் பின்னாடி மாமியார் உட்காந்துருக்காங்க இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஓபிஎஸ் நிறுத்தி சொல்றாரு இன்னொன்று நீங்கள் ஃபயராக ஸ்பீச் கேட்குறீங்க இங்கேருந்து நீங்கள் வரதுக்கு முன்னாடி சூரியனால எல்லாருக்கும் வேர்த்துச்சு நீங்கள் வந்ததுக்கப்புறம் சூரியனுக்கே வேர்த்துச்சு ஓபிஎஸ் அவர்லாம் அப்படி பேசுவாரான்னு தெரியல அவர் சொல்கிறாரு சூரியனை யாராலையும் தொட முடியாது அதை பல விஞ்ஞானிகள் இன்றைக்கி வரைக்கும் ஆராய்ச்சி செஞ்சுக்கே இருக்காங்க கிட்ட கூட நெருங்க முடியலை அப்படி இதுக்கு ஏதாவது வேலிட் பாயிண்ட் இங்கேருந்து இருந்துச்சா இப்போ பஞ்சா பேசணும்னா பஞ்சா பேசலாம் அது வேற ஆனால் பாயிண்ட்டாக வந்து பேசும்போது சிபிஎம் வந்து ஒரு கவுண்டர் கொடுக்குறாங்க நீங்கள்லாம் போய் இந்த கர்நாடகாவில் போய் நீங்கள் வந்து அவமானப்படுற தயாராக இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க அவமானப்படுற நீங்கள் ஒன்றும் தனிநபர் கிடையாது மக்கள் பிரதிநிதியில் முதல் பிரதிநிதி முதல் அமைச்சர் நீங்கள் போய் மண்டியிட வேணான்னு ஒரு வார்த்தையை சொல்கிறார் முதலமைச்சரை பார்த்து அவருக்கு ஆதரவு கொடுத்த ஒரு கூட்டணி கட்சி சிபிஎம் சொல்லுது அப்போ அது ஒரு கவுண்டர் தானே நீங்கள் இங்கேருந்து என்னெல்லாம் பதில்கள் வந்திருக்குங்கிறத நம்ம முழுசாக லைவ் பார்த்தா தான் தெரியும் இந்த பிஐ நோட்ஸ் இது மாதிரி சேனல்லாம் கட்டுக்கட்டு வீடியோ போடும்போது நமக்கு பாதி புரிதல் தான் இருக்கும் அதுதான் இங்கே பிரச்சனையாகும் இப்போ உதயநிதி விஷயத்துக்கே வரேன் ஏன் இதை இவ்வளோ கேர்ஃபுல்லாக எதிர்கட்சிகள் எல்லாருமே ஹேண்டில் பண்ணுறாங்கன்னா உதயநிதி அரெஸ்ட் ஆன உடனே அன்றைக்கி நைட்ல இருந்து என்ன மாதிரியான மீம்ஸ் வந்துச்சுன்னா என்னமோ விஜயை நேராக வீட்டுக்குள்ளே போய் அவரை பிடிச்சி இழுத்துட்டு போகிற மாதிரி ஃபோட்டோ போடுறான் என்னமோ விஜயை கூட்டு போய் கைது பண்ணி நடு ரோட்டில் அதாவது பிரகாஷ் ராஜ ஜனநாயகன் படத்தில் விஜயை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போன மாதிரிலாம் போடுறான்
அப்ப இப்படியெல்லாம் இவனுங்க மீம்ஸ் மெட்டீரியல் போடுறானுங்கன்னா இவனுங்களை எப்படி கிளவரா அடிக்கணும்னு பார்த்து இந்த சட்டமன்றத்துல அதாவது நோஸ் கட்டுங்கிறத பக்காவா பண்ணிடுறாங்க. எல்லாருக்கும் பக்காவா நோஸ் கட் பண்ணி உட்கார வச்சிருக்காங்க. ஈவன் சபாநாயகருக்கே பாடமும் எடுத்திருக்காங்க. நீங்க என்ன அதெல்லாம் சொல்றீங்க? இல்ல நான் சொன்னது விளையாட்டா கூட எடுத்துக்கலாம், அதெல்லாம் எடுத்துக்க முடியாது அப்படின்னு இங்கேருந்து எடுக்கிறாங்க. அப்ப இது வந்து இப்படிதான் நடத்த முடியும். அவைக்குன்னு ஒரு மரபு இருக்கு, அவைக்குன்னு ஒரு இது இருக்கு. அந்த ஸ்ட்ரக்சர்ல இருந்து அவங்க கரெக்டா பக்காவா கொண்டு போயிருக்கிறாங்க. அவை முன்னவர்கள்ல ஒரு 4-5 பேர் இருக்காங்க, அவங்க பக்காவா அதை கொண்டு போயிருக்காங்க. அவை முன்னவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஆக்ரோஷமாலாம் கத்த மாட்டாங்க, அதை எப்படி கொண்டு போகணுமோ அதை கொண்டு போவாங்க. நீங்க கடந்த காலத்துல போய் துரைமுருகனை போய் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எதிரில இருந்து யாராவது ஒருத்தர் பேசினாங்கன்னா டக்குன்னு இருந்துருச்சு, அது வந்து அப்படி வராது, இதுதான் வரும், அதுதான் மரபு, அது என்னன்னு நீங்க திருத்திக்கோங்க, புரிஞ்சா அவ்வளவுதான், திருத்திக்கோங்க அப்படின்னு உட்காந்துருவாரு. அவை முன்னவர்களுக்கு அதுதான் வேலை. அவர் நினைச்சா அப்பயே சீறி இருக்கலாம், என்ன தப்பா சொல்றீங்க என்ன அப்படின்னு. அதே போல இந்த மாதிரி நிறைய உதாரணங்கள் நம்மளால சொல்ல முடியும். நீங்க கடந்த காலத்தில் நடந்த ஒரே ஒரு பிட்டை தூக்கிட்டு வந்து ஏன் இப்போ அது மாதிரி நடக்கல அப்படி விவாதங்களை கொண்டு போக முடியாது. சட்டமன்றம்னா சட்டமன்றம், அது வேற. இப்போ ஏவாவேலு சொல்லும் போது சொன்னாரு, நிதியமைச்சர் வந்து எனக்கு மாப்பிள்ளை தான் என்னாரு, அதுக்காக நிதியமைச்சர் இவர் ஏவாவேலு தாவேக்கா பட்டம் கட்டிட முடியுமா? இல்லை நிதியமைச்சருக்கு திமுக பட்டம் கட்டிட முடியுமா? என் மாப்பிள்ளை தான், எனக்கு தெரிஞ்ச மாப்பிள்ளை தான், அப்படி இந்த முறை அந்த முறைன்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு பேசும்போதே. இது என்ன நீங்க தோத்துட்டு மாப்பிள்ளை முறை கொண்டாடுறீங்க, என்ன உங்களை அரசு கேட்கிறேன். இல்லைங்க, நான் அதை தான் கேட்கிறேன், எனக்கு அது புரிய வைங்க. ஆக்சுவலா என்னன்னா, நீங்க அவை மரபுன்னு ஒன்று சொல்றீங்க. அவை மரபுல ஃபர்ஸ்ட் ஒரு நாள் நிதி அறிக்கை படிப்பாங்க, 2ஆம் நாள் வேளாண் பட்ஜெட் படிப்பாங்க, 3ஆம் நாள் தான் கேள்வி நேரம் வருது, எல்லாம் சொல்றீங்க. இது அவசியமானு நான் கேட்கிறேன். ஆமா, எது எனக்கு மாப்பிள்ளைன்னு சொல்றது? எனக்கு ஒரு வகையில மாப்பிள்ளைன்னு சொன்னது அவசியமா? ஆமா, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. சரி, மாமன் மச்சான் உறவு கொண்டாடிக்கலாமா? இப்ப நீங்க இப்படி பாத்தீங்கன்னா வந்து நான் என்ன கேக்குறேன், நீங்க அவை மரபெல்லாம் விட்டு இப்ப எல்லாருக்கும் சட்டசபை இப்பதானே லைவா வருது. நீங்க சொன்ன மாதிரி சட்டசபை இப்பதான் லைவா வருது. அமைச்சரா பதவி இருக்கும்போது அதிமுகவுல இருக்கிற ஒரு அம்மா போய் உட்காருது, அவங்க மாமியார் போகுது, ஏன் போகணும்? நான் என்ன கேக்குறேன், நம்ம இழுத்துட்டு வர முடியுமா? நான் என்ன கேக்குறேன், உறவு வேற அரசியல் வேறங்க. நான் என்ன கேக்குறேன், நான் வந்து இந்த உறவோ மரபோ இதெல்லாம் சொல்றீங்கல்ல, இந்த மரபெல்லாம் எப்ப தெரிய வருது? இப்பதானே மக்களாகி எங்களை போன்ற வந்து சாமானியர்களுக்கு தெரிய வருது, இதான் சட்டசபை, இப்படிதான் பேசுறாங்க அப்படின்னு சரி நான் கத்துக்கிறோன்னே வச்சுக்கோங்க. சரியா கத்துக்கிறோன்னே வச்சுக்கோங்க, நீங்க உங்க சொல்றபடி நான் கத்துக்கிறோம், ஓகே, இதெல்லாம் பார்த்து கத்துக்கிறோம். ஆனா இருந்தாலும் பார்க்கும்போது சட்டுன்னு ஒருத்தருக்கு தோணுமா தோணாதா? தோணும். அடுத்தடுத்த நிகழ்வுகளை பார்க்கும்போது அவங்க வந்து யதார்த்த நிலையை புரிஞ்சுக்குவாங்க. ஓ, இதுதான் அரசியல் வேற, அரசியல்ல நாகரிகம்னு ஒண்ணு இருக்கு, அதை தான் பார்க்கணும். எம்ஜிஆர் வந்து இவரு எம்ஆர் ராதா எம்ஜிஆரை சுட்டுறதுக்கு அப்புறமே எம்ஜிஆர் வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு. இவர் பரவல்ல வெளியில ஒரு நிகழ்ச்சியில வராரு, வெளியில வந்து ஒரு எம்ஜிஆர் பாக்குறாரு, என்ன எம்ஜி ராமச்சந்திரா கட்சியை ஆரம்பிக்கிறியாம, உன்ன நான் தொண்டையில சுற்றக்கூடாது நெஞ்சில சுற்றுறாரு. இது என்னதுன்னு சொல்லுவீங்க, இது என்ன சொல்லுவீங்க, இதெல்லாம் அவசியமா அப்படின்னு. அப்ப அதுக்கு வந்து எம்ஜிஆர் வந்து சிரிக்கிறாரு, விழுந்து சிரிக்கிறாரு, இன்னும் சுட்ட அப்படின்னு வந்து பேச முடியுமா? அது வேற. இந்த அரசியல் மரபை உடைக்கிறது யாரு தெரியுங்களா? எம்ஜிஆர் தான் உடைக்கிறாரு. அரசியல் கட்சி ஆரம்பிச்ச உடனே திமுகவுக்குள்ள யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க கூட உறவு வச்சுக்கூடாது, பழகக்கூடாதுன்னு எம்ஜிஆர் சொல்றாரு. அதுக்காக தான் எம்ஜிஆர் வந்து பச்சை குத்திக்க சொல்றாரு. அதிமுக எம்ஜிஆர்னு பச்சை குத்திக்கோ, இங்க குத்திட்டு நீ அங்க போகக்கூடாது, அது ஒரு அவமானமா என்னன்னு சொல்றாரு. அதுக்கு அடுத்து வந்து ஜெயலலிதா என்ன செய்யறாங்கன்னா, திமுக விட்டு கல்யாணத்துக்கோ திமுக கூட பேசினாலும் உடனே தூக்கி எறிவாங்க, பதவியை பறிப்பாங்க, எதையாவது ஒன்று பண்ணுவாங்க. அந்த அரசியல் நாகரிகம் அப்படியே உடஞ்சுக்கிட்டே வருது. ஆனா அதுக்கு முன்னாடி வரைக்கும் காமராஜர் எதிர்த்துருவோம், பெரியார் எதிர்த்துருவோம், அண்ணா எதிர்த்துருவோம், அப்படியே 3 பேரும் எங்கேயா ஒன்னா பார்த்தா அவ்வளோ பரஸ்பரம் பேசிப்பாங்க. அதுக்கு அடுத்தடுத்து வந்தது எல்லாமே கரெக்டா இருந்துச்சு. எம்ஜிஆரும் கலைஞரும் வேற வேற கட்சியா ஆறாலும் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி போனா ஒன்னாதான் போவாங்க, அங்க ஒன்னா உட்காந்து நல்லா பேசிப்பாங்க, வரிசையில் உட்காந்து பேசிப்பாங்க. அந்த அரசியல் நாகரிகம் இன்னைக்கு அற்றே ஒழியப்பட்டிருக்குன்னா அதுக்கு முக்கியமான காரணம் விஜய் தான், வேற யாரும் கிடையாது. நீங்க அங்க பேசினாலே ஐயோ பட்டம் கட்டுறது. எவனாவது ஒருத்தன் விஜய்க்கு எதிராக பேசிட்டோம்னா உடனே அவனோட இன்ஸ்டா பக்கத்தை கடைசி பாத்தியா திமுகவோட கொடி பின்னாடி, அவன் போட்டோல பின்னாடி காரணம் தெரியும் திமுகன்றான். இல்ல அவன் ஏதாவது ஒரு பச்சை சிவப்பு இல்லைன்னா சிவப்பு கருப்பு பேண்ட் போட்டு ஏதாவது சட்டை போட்டுறதால இவன் சீட்டு போட்டுருக்கான் பாருங்க, அவன் திமுகன்றான். அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது இந்த அரசியல் நாகரிகத்தை பொறுமையா தான் கத்துக் கொடுக்க முடியும். இன்னைக்கு பல பேர் திருந்தி இருக்கான். எவெல்லாம் விஜய் நான் ஓட்டு போட்டேன்னு சொன்னானோ இன்னைக்கெல்லாம் அவனே வந்து நான் அன்னைக்கு தப்பு பண்ணிக்கிட்டேன், இன்னைக்கு என் வீட்டுல கரண்ட் பில்லு என் தலையில ஏறி விடியுது, நான் வந்து தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு வீடியோ போடுறானா இல்லையா? நீங்களும் பார்த்துருப்பீங்க, நேற்று கூட எல்லா வைரலா இருக்கு. அப்போ அவன் உணர்றான்ல தப்பு பண்ணிட்டோமோ. இங்க அரசியலுங்கிறது யார் வந்தாலும் மாற்ற முடியாதுன்ற ஒரு நிலை ஒன்று இருக்கு. அதுலயும் விஜய் வந்ததுக்கு அப்புறமா இந்த 3 மாசத்துல போராட்டங்களும் சட்ட ஒழுங்கு பிரச்சனையும் விலைவாசி உயர்வும் நலத்திட்டங்கள் எல்லாமே குறைக்கப்பட்டதும்
பெண்கள் பாதுகாப்புல இருந்து போதை பழக்கத்துல இருந்து எல்லாமே அதிகமா இருக்குங்கிறத உணர்றான் அவன். நேரடியா பாதிக்கப்பட்டிருக்கான். அதை உணர வச்சது யாரா இருக்கும்? அதை உணர வச்சது யாரா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எதிர்கட்சிகள் ஃபைட் பண்ணதுனாலதான், எதிர்கட்சிகள் இந்த விஷயத்தை வெளியில கொண்டு வந்ததுனாலதான். அப்ப இப்ப யாரு சரியா செய்யறாங்கன்னு நீங்க நினைப்பீங்க? அந்தந்த விஷயத்த பொறுமையா தான் கொண்டு போக முடியும். ஒரே நாள்ல கொண்டு போனான்னு வச்சுக்கோங்களேன், இவன் என்ன செய்வான்? இல்லாத இடத்துலயே கரூர்ல கத்தியால கிழிச்சாங்க, ஆசிட் ஊத்துனாங்க, கட்டையை தூக்கிட்டு வந்தாங்கன்னு போட்டான். அப்படிதான் சொன்னான் கரூர் விவகாரத்துல. இப்பயும் அப்படிதான் கொண்டு வருவான், சிம்பத்தியா கிரியேட் பண்ணுவோம். அப்ப இவனை எப்படி கொண்டு போய் மக்கள்கிட்ட அம்பலப்படுத்த முடியுமோ அப்படிதான் அம்பலப்படுத்த முடியும். தான் இன்னைக்கு வீட்டு வரி ஏத்திட்டாங்க. வீட்டு வரினா சொந்த வீட்டுக்காரன் வச்சிருக்கான்ல, அவனுக்கு தான் பிரச்சனைன்னு யாரும் ஒதுங்க முடியாது. சொந்த வீட்டுக்காரனுக்கு வரி ஏத்தனா வாடகை வீட்டுக்காரனுக்கு தான் ஏத்துவாங்க. அதுவும் எத்தனை 300 மடங்கு, 300 சில்லறை கட்டிக்கிட்டு இருந்தவங்க இனிமே 10,000 கட்டணும். யார் ஏத்துனது? விஜய் அரசு ஏத்துனது. மாநகராட்சி ஏத்தல, விஜய் அரசு ஏத்திருக்கு. மாநகராட்சி துணை மேயர் சொல்றாரு, எங்கிட்ட கேட்காமலே ஏத்திட்டாரு, யாரெல்லாம் பாதிக்கப்பட்டீங்களோ நேரடியாக வந்து கூட புகார் கொடுங்க, இமெயில புகார் கொடுங்கன்றாரு. இப்போ இதெல்லாம் உணர்றாங்களா இல்லையா மக்கள்? அப்ப இதை உணர வச்சது யாரு? இப்ப மாநகராட்சி கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்கு? திமுக இருக்கு. அப்ப உணர வச்சது யாரு? அப்ப எதிர்கட்சிகள் உணர வைக்கிறாங்க. இதுக்கு நடுவுல விஜய்க்கு சப்போர்ட்டா பேசிக்கிட்டு இருக்க சிபிஎம் சிபிஐயும் கண்டனங்களை தெரிவிக்கிறாங்க. விசிகா போயிருச்சு, ஐயுஎம்எல் போயிருச்சு, காங்கிரஸ் போயிருச்சு வேற. ஆனா இந்த பிரச்சனைகளை கொண்டு வந்து அடையாளப்படுத்திக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமா படுத்திக்கிட்டே இருக்காங்க. இன்னைக்கு கோயம்புத்தூர்ல அந்த பையன் செத்தது மட்டும் எதிர்கட்சி தலைவராக இருக்க உதயநிதி மட்டும் சட்டமன்றத்துல பேசலைன்னா இன்னைக்கு இந்த விவகாரம் 10ஓட 11 ஓடி இருக்கும். விஜய் மேடையில ஏறி போதைக்கு எதிராக பேசின வீடியோ தான் இன்னைக்கு மாஸ் ஆயிருக்கும். அதுதான் மாஸ் ஆயிருக்கும். பாருங்க அண்ணன் போதைக்கு எதிராக பேசிட்டாரு, ஆஹா வாங்கண்ணா வணக்கங்கண்ணா ஊத்துங்கண்ணா பாதிங்கண்ணான்னு பேசியிருப்பானுங்க. இங்க இவர் பேசுறதுனாலதான் இந்த விவகாரம் பெருசாயிருக்கு. அந்த அடி அடிச்சிருக்காங்க. புரியுதுங்களா? அப்போ இங்க எதிர்கட்சிகள் சரியாக முறையில கரெக்டா ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கிறது எல்லாமே கரெக்டா தான் வைக்கிறாங்கன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ ஆக மொத்தத்தில் நீங்கள் சொல்ல வர்றது என்னென்னா, ஒரு இதுவரை கற்றுக்கொள்ளாத அரசியலை, மக்களுக்கு தெரியாத அரசியலை, எது கரெக்டான அரசியலோ அதை வந்து இப்போ எதிர்கட்சியினர் கற்றுத்தராங்க. எஸ், அஃப்கோர்ஸ் அதை மேம்படுத்துகிறார்கள். எஸ், ஓகே, காத்திருந்து பார்ப்போம் அது எந்த அளவுக்கு மேம்படுதா, மக்கள் மனதில் பதியுதா, மக்கள் அதுக்கான மாற்றத்தை உணர்றாங்களா, இல்லை இப்படியே இருக்கலாம் பரவாயில்லன்னு நினைக்கிறாங்களா அப்படிங்கிறத. எனவே உங்களோட இந்த நேரத்தை பகிர்ந்து கொண்டதுக்கு மனமார்ந்த நன்றி. நன்றி.